டைம் அடிப்படையாக வச்சு இந்த ஆப்டிகல்ஸை ரொம்ப சீக்கிரமாக கடந்தவங்க நம்மளுடைய விந்தியா ஸ்குவாட். அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது இமாலயா ஸ்குவாட். அப்புறம் மூணாவது இடத்த பிடிச்சது நீல்கிரி ஸ்குவாட். அப்புறம் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஆரவலி ஸ்குவாட். சயாத்ரி ஸ்குவாட் ஆரம்பித்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இவங்க போன வருஷம் ரெக்கார்டை உடைச்சிடுவாங்கன்னு தோணுச்சு. ஆனால் அவங்க கடைசி கேண்டிடேட்னால அவங்களுடைய டாஸ்க்கை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்த 8 ஆப்டிகல்ஸை கிடைக்க அதிகபட்சமான நேரம் 9 நிமிஷம்தான். சயாத்ரி ஸ்குவாட்னால் இதை 9 நிமிஷத்தில் கூட முடிக்க முடியல. அதனால் இந்த ஸ்குவாடை நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம். Cadets, attention! Cadets, disperse! நான் நீங்க சொன்ன 3 டி டெடிகேஷன், டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மினேஷனை பக்தியோட நான் கடைபிடிச்சிருக்கேன். இனிமேலும் என்னோட நினைப்பு மாறாம முழு ஈடுபாடோட நான் கடைபிடிச்சு காட்டுறேன். Cadet சந்தியா, இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டில் வேகம் ஜெயிக்காது, அனுபவம் தான் ஜெயிக்கும். ரிலாக்ஸ் ஆகிர், அடுத்த காம்படிஷனில் நம்ம ஜெயிக்கலாம். இந்த முறை நம்ம அப்படி என்ன செய்யல, அடுத்த தடவை நல்லா செய்யறதுக்கு நம்ம எல்லாரையும் விட பெட்டரா பண்ணோம். தீபக், நம்மளோட ஸ்குவாட் தான் எல்லாத்தையும் விட பெஸ்டா இருந்தது. நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது போன வருஷத்தோட ரெக்கார்டை உடைச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம தோத்துட்டோம். நம்ம எல்லாரும் தோத்துட்டோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டை விடுங்க, நம்ம போட்டியை விட்டு வெளியேறிட்டோம். நம்மளோட தோல்விக்கு காரணம் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். போக போக நம்மளோட எல்லா தோல்விகளுக்கும் அவங்க தான் காரணமா இருப்பாங்க. சந்தியா, இன்னைக்கு நம்ம சந்தியாவால தான் டிஸ்குவாலிஃபை ஆகணும். இனிமேலும் இதே மாதிரி சந்தியா நம்மளோட உழைப்புல மண்ணை வாரி போட்டுக்கிட்டே இருக்கு. நான் தோத்துட்டேன். சந்தியா, நீ ஒன்றும் கவலைப்படாத.